விஜயா ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப விஜயாவுக்கு லூஸ் மோஷன் ஆகுது. அடிக்கடி பாத்ரூம் போயிட்டு வராங்க. நம்மள விஜயா கிட்ட கேக்குறாங்க என்ன ஆச்சுன்னு. பார்வதி சொல்றாங்க வகுத்துக்கு என்னமோ ஆயிடுச்சு போல இருக்கு, அதான் உள்ளேயும் வெளியும் ஓடிக்கிட்டே இருக்கா. விஜயா மயங்கிட்டாங்க. விஜயாவோட கழுத்தை தொட்டு பாக்குறாங்க, கொதிக்குது. இப்படி கொதிக்குதே, பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்களேன்னு சொல்றாங்க. முத்து சொல்றாரு பக்கத்துல கிளினிக் இருக்கு, டாக்டர் நமக்கு தெரிஞ்சவங்க தான், கூட்டிட்டு வந்துடுறேன். முத்து போறாரு. நம்மள பயப்படாத விஜயான்னு சொல்றாங்க. மீனா அவங்க பூ கட்டுற ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க இந்த விஷயத்த. சொல்றாங்க நேரம் பின் விளைவுகள் ஆரம்பிச்சிருக்குமே இந்த அம்மாவுக்கு. குடிக்கிறவங்க அந்த மருந்தை சாப்பிட்டா குடிய நிறுத்திடுவாங்க, மற்றவங்க சாப்பிட்டா லூஸ் மோஷன் போகும், வாந்தி ஆகும், அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிரும் மீனா, நான் வர்றேன்னு சொல்லிட்டு மீனா கிளம்புறாங்க. டாக்டர் சொல்றாரு இவங்க சாப்பிட்டதுல ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும், கஞ்சி மாத்திரம் கொடுங்க 2 நாளைக்கு, காரமா எதுவும் கொடுக்காதீங்க, சரியாயிரும். டாக்டர் கிளம்பி போயிட்டாரு. பார்வதி கேக்குறாங்க ஃபுட் பாய்சன் ஆகிற அளவுக்கு என்ன சாப்பிட்ட, நல்லா யோசனை பண்ணிப்பாரு. மீனாவை பார்த்து கேக்குறாங்க எங்க போன. இவரு டாக்டருக்கு உடம்பு சரியில்லையா, அதான் பார்க்க வந்திருக்காரு. அம்மா அத்தைக்கு எப்படி இருக்கு, பரவாயில்லம்மா, சாப்பிட்டதுல ஃபுட் பாய்சன் ஆயிருக்குமா. அம்மா அத்தை ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சாங்க, நான் புளிஞ்சு வச்சிருந்தா, கடைசியா அதான் குடிச்சேன். ஜூஸ முத்துவுக்காண்டி வச்சிருந்தேன், அத்தை எடுத்து குடிச்சிட்டாங்க. முத்து சொல்றாரு அப்பா தானே ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுத்தாருன்னு சொன்ன, நான் யாருக்கும் வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. இப்படி சொன்னாதான் நீங்க குடிப்பீங்கன்னு நான் சொன்னேன், ஒரு மருந்து கலந்தேன். கேக்குறாங்க என்ன மருந்துமா கலந்த. குடிய நிப்பாட்டுறதுக்காண்டி மருந்து வாங்கி கலந்து வச்சிருந்தேன் மாமா, அந்த மருந்தை சாப்பிட்டா குடிய நிப்பாட்டிடுவாங்கன்னு அந்த அக்கா சொன்னாங்க, நான் கலந்து வச்சேன், அதான் அத்தை எடுத்து குடிச்சிட்டாங்க மாமா. நீங்களா இவளாலதான் எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. நம்மள சொல்றாரு யாரும் மீனாவை எதுவும் சொல்லாதீங்க, மத்தவங்க கலக்கி வச்சிருந்த ஜூஸ இவளை யாரு குடிக்க சொன்னது, அவ புருஷனை காப்பாத்துறதுக்காண்டி அந்த மாதிரி செஞ்சிருக்கா. புருஷனால அவமானப்பட்டு நிக்கிறது மீனா தானே, அதான் செஞ்சிருக்கா, இதுல என்ன தப்பு இருக்கு. அதாவது சில பேர்த்துக்கு புத்தி வரணும். மருந்து சீட்ல இருக்க மாத்திரையை வாங்கிட்டு வந்து அம்மாவுக்கு கொடு. மொட்டை மாடியில வந்து உட்கார்றாரு. மீனா சமாதானப்படுத்துறதுக்காண்டி வர்றாங்க. அப்ப முத்து சொல்றாரு என்ன முழு குடிகாரனா மாத்திட்டேல்ல மீனா, நான் ஒன்னும் அப்படி மாறலங்க, நீங்க மாறிடுவீங்கன்னு பயத்துலதான் இந்த மாதிரி செஞ்சேன். நான் தான் குடிக்கவே இல்லைன்னு சொல்றேனே மீனா, அதையே நம்ப மாட்டேரா. வச்சுங்க நம்ப சொல்றீங்க, குடிக்காத ஒரு ஆளு சொன்னா நம்பலாம், நீங்க தான் அப்பப்ப குடிப்பீங்களே. மறக்கணும் தான் மீனா, நான் நிறைய விஷயத்த மறக்கணும். குடிக்கிறவங்க எல்லாரும் ஒரு கதையை வச்சிருப்பாங்க, நீங்க ஒரு கதையை சொல்ல போறீங்களா. நான் எந்த காரணமும் சொல்ல விருப்பப்படல, அன்னைக்கு நான் குடிக்கல, அவ்வளவுதான். நீ நம்ப போறதில்ல, உன்ன சொல்லி குத்தம் இல்ல, இந்த ஊரே இப்படித்தானே. மனுஷனை எந்த பிம்பத்துல பார்த்து பழகுறோமோ அதான் மாத்திரம்தான் இருப்பான்னு கடைசி முடிவு பண்ணிடுவாங்க. குடிக்கிற பழக்கம் இருக்கிறவன் லேசா கால் தடுக்கி விழுந்தா கூட போதையில விழுந்துட்டான்னு சொல்லுவாங்க. அளவு சொல்றேன், அப்ப கூட என்ன நம்ப மாட்டேல்ல. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. எனக்கு பூ கட்டி வாங்கி கொடுத்த வண்டிய நான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவேனா மீனா, ஏன் நீ நம்ப மாட்டேற மீனா. பார்வதி சொல்றாங்க கஞ்சி அடிச்சுட்டு வந்திருக்கா மீனா. சொல்றாங்க இப்ப என்னத்தை கலக்கி கொண்டு வந்தாலோ ஏதோ தெரியாம நடந்துருச்சு அத்தை. சொல்றாங்க பார்வதி நான் இவளை நம்பி எதுவும் குடிக்க மாட்டேன், நீ குடிச்சு பாரு. நான் எதுக்கு விஜயா குடிக்கணும், நான் உன்னைய நம்பி ஒரு வாய் தண்ணி கூட இந்த வீட்டுல குடிக்க மாட்டேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு முத்து போறாரு. சார் அங்க நிக்கிறது என்னோட வண்டி சார், சீஸ் பண்ண வண்டி தானே. ஆமா சார் என்னோட வண்டி தான் சார், இருந்தாலும் உள்ள போய் பேசிக்க அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்றாரு. நான் கார் டிரைவர் சார், என் வேலையே காரை நம்பிதான் சார் இருக்கு. இந்த ஏரியால எப்பப்பா பிடிச்சாங்க காரை, இங்கே பார்த்த மாதிரி இருக்கே சார், இவரை தெரியலையா, குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாரே அவரு தான் இவரு. நல்ல ஊர் முழுக்க உன்னைய பார்த்தாங்களேப்பா, குடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டுவியாப்பா. சார் நான் குடிக்கல சார். குடிக்கலப்பா, பார்த்தாலே தெரியுதே, நான் நேத்தே குடிக்கல சார். நான் குடிக்கல சார், யாரோ தப்பா வீடியோ எடுத்து போட்டாங்க சார். குடி பழக்கமே இல்லையாப்பா. சார் இருக்கு சார், ஆனா நான் நேத்து குடிக்கல சார், என் காரை கொடுத்தீங்கன்னா போயிருவேன் சார். இன்ஸ்பெக்டர் வருவாரு, அப்புறம் போய் கேளு. இப்போ ஒரு வேலை பண்ணு, A4 சைஸ்ல ஒரு பண்டில் பேப்பர் வாங்கிட்டு வா, எதிர்கடையில போய் டீயை வாங்கிட்டு வா, போய் வெளியே நிலுப்பா. இன்ஸ்பெக்டர் வந்தோடனே நானே கூப்பிடுறேன். இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறாரு. குவைத்தின் நாணயம் தினார். நாளை சந்திக்கலாம்.